மிகவும் தொன்மையான நூல்கள் என்று குறிப்பிடக்கூடிய சமவயங்க சுத்த லலித விஸ்தரம் என்ற நூல்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமவயங்க சுத்த என்பது ஒரு சமண நூல். கிமு முதல் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் 18 விதமான எழுத்துக்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் எழுத்துக்களின் பெயர்களை குறிக்கக்கூடிய மிகவும் தொன்மையான நூல் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நூலில் இருக்கக்கூடிய பட்டியலில் தான் பிராமி என்ற பெயரும் கரோஷ்டி என்ற பெயரும் முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே பட்டியலில் தான் தமிழி என்ற பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக லலித விஸ்தரம். லலித விஸ்தரம் என்பது ஒரு பௌத்த நூல். இது சுமார் கிபி 5-6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில், இந்த பௌத்த நூலில் 64 வகையான எழுத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நூலில் தான் திராவிடி என்ற பெயரையும் நம்மால் காண முடிகிறது. திராவிடி என்பது பிற்கால பெயர், பண்டைய தமிழ் எழுத்துக்களுக்கு பொருந்தாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. கிபி 5-6ஆம் நூற்றாண்டில் தெலுங்கு, கன்னடம், கிரந்தம் இந்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒன்று போலவே இருந்திருக்கு. அதனால் இவ்வெழுத்துக்களுக்கு திராவிடி என்னும் பெயர் பொருந்தும் என்பது கல்வெட்டு ஆசிரியர் இரா நாகசாமி அவர்களுடைய கருத்து.